அனைவருக்கும் வணக்கம். நேற்று விஜயின் மனைவியான சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய்க்கும் எனக்கும் டைவர்ஸ் வேணும், விஜய் வந்து 2021 முதல் ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்திருக்கிறார். இத்தனை நாள் நானும் பொறுத்து இருந்துட்டேன், இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இணையவாசிகள், அதாவது டிவிகேனுடைய தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் கழித்து அவங்க சொல்லாமல் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட சதி இருக்குது, அவங்க தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க சங்கீதா அப்படிங்கிறவங்க, அவங்களோட பாதிப்பு என்ன, அவங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களோட இடத்துலேருந்து யோசிக்காமல் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் விஜயினுடைய மனைவியான சங்கீதா அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் விஜய் வந்து திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறத 2021 முதலே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறம் இதை நான் தொடர்ந்து கேட்டதுனால என்னை முடக்க ஆரம்பித்தார். இதனால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பெரும் சிக்கலை நான் வந்து அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜயோட மனைவி சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் வந்தால், ஏன்னா விஜய் வந்து நிறைய ஃபேன்ஸை நிறைய ரசிகர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர், அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. ஸோ அவர் மூலமாக தனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் எந்த நடிகையோடு அவர் பழகிட்டு இருந்தார் அப்படிங்கிற ரகசிய வீடியோவையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் அவங்க 2 பேரும் இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியில் விடுவேன். இப்போதைக்கு அவங்களோட மானத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நடிகையோட பேரும் நான் சொல்லலை, அவங்களோட ஃபோட்டோ எதுவும் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது விஜய் ரசிகர்களிடையே தற்போது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன தான் சமூக வலைதளங்களில் முட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இது அவங்களுக்கும் ஒரு பரபரப்பு தான். அதை விட பொதுமக்களாகிய நிறைய பேர் வந்து அவருக்கு ஓட்டு போடலாம், இந்த மாதிரி அவர் வந்து மாற்றம் வரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர் எப்படி மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட இப்போ அந்த மாதிரி எண்ணமும் எழுந்திருக்கு. அதனால் என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஜயின் மனைவி சங்கீதா வந்து அந்த ரகசிய வீடியோவை வெளியிடுவாரா, அல்லது இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.